ரோட்டரி சங்க தலைவர் டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துரை வணங்க மேலைக்கு அழைக்கின்றேன். நிறைய பேர் உன்னலும் உனதே, உயிர்த்தலும் உனதே, உடல் உயிர் மனமெல்லாம் உனதே, எண்ணமும் உனதே, என் செயல் பயனெல்லாம் உனதே என்ற இறைவனை வணங்கி வந்தே மாதரம் என்போம், இந்த மாநில தாயை வணங்குதும் என்போம். ஜாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மம் என் தேசத்தில் எய்தினராயினும் 1000 ஜாதிகள் உண்டு, புகழ் அந்நியர் புகழ் என்ன நீதி. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு. எப்பதம் வாய்த்திடும் மேலும் அப்பதம் எல்லோருக்கும் பொதுவாகும். 30 கோடியும் வாழ்வோம் வீழில் 30 கோடியும் வீழ்வோம் என்று பாரதியினுடைய முதல் நாட்டு பாடலை, அதாவது நாட்டு வணக்க பாடலை முதலில் தெரிவித்து கொண்டு, எவ்வளவோ விழாக்களிலே கலந்து கொண்டாலும் கூட தம்பி சிவா நடத்துகின்ற இந்த இராணுவ வீரர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துகின்ற ஒரு நல்ல விழாவிலே கலந்து கொள்வதற்கு உண்மையிலே நாமெல்லாம் பெருமைப்பட வேண்டும். குறிப்பாகவும் சிறப்பாகவும் காலையில் நான் 9 மணிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை, ஏன்னா பரவாக்கோட்டையில் ஒரு கும்பாபிஷேக நிகழ்ச்சி, அதனால் நான் போயிட்டேன். அதனால் முதலில் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய நாட்டினுடைய வரலாறு நிறைய இளைஞர்களுக்கு தெரிவதில்லை. ஏனென்றால் 16ஆம் நூற்றாண்டில் கிழக்கிந்திய கம்பெனி இந்த நாட்டிற்காக, அதாவது அவன் வியாபாரம் செய்வதற்காக இங்கே வந்தவன் ஏறத்தாழ பார்த்திங்கன்னா டச்சுக்காரர்கள், போர்த்துகீசர்கள் எல்லாம் ஒரு 400 ஆண்டு காலம் நம்முடைய நாட்டினுடைய செல்வத்தை எல்லாம் சுரண்டி சென்றவர்கள். அவன் அவனை எப்படி வெளியேற்றினாங்கன்னா, ஏறத்தாழ ஒரு 2000 கோடி ரூபாய் கொடுத்து அந்த கிழக்கிந்திய கம்பெனி அவனை வெளியேற்றி தான் வெள்ளையர்கள் இந்த நாட்டிலே புகுந்தார்கள். இந்த செய்தி யாரும் ரொம்ப பேருக்கு தெரியாது. இன்னொன்று என்னன்னா, அந்த 2000 கோடி ரூபாயை அவன் கொடுக்கல, வெள்ளைக்காரன் கொடுக்கல. அவன் இந்த நாட்டினுடைய இந்த ஏழை மக்களிடத்திலே வரி வசூல் செய்து, அந்த வரி வசூலை 2000 கோடி ரூபா கொடுத்து தான் கிழக்கிந்திய கம்பெனி அதாவது வெளியேற்றினான். அதுக்கு பிறகு ஏறத்தாழ ஒரு 100-150 ஆண்டு காலம் வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை சுரண்டி இருக்கிறார்கள். இது எப்படி தெரியும்னா, லண்டன் போனவங்களுக்கு தெரியும். அந்த அரண்மனையில் பார்த்திங்கன்னா சிவாஜி நம்ம இடத்துலேருந்து கொண்டு போன அந்த பொருளெல்லாம் ஒரு காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க அரண்மனையில். நான் அப்படியே வியந்து போனேன். அதாவது எந்தெந்த நாட்டை இன்றைக்கும் வெள்ளைக்காரர்கள், இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் ஆளுங்க வெள்ளைக்காரர்கள் தான் பிரிட்டிஷாக ஆள்றான். அதனால் இன்றைக்கும் ஏறத்தாழ பல நாடுகளை, ஐரோப்பிய நாடுகளை இன்றைக்கும் வெள்ளைக்காரர்கள் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நம்ம வெள்ளைக்காரர்கள் ஆண்ட அதாவது அந்த நாட்டை சுபாஷ் சந்திர போன்ற, அதாவது சுபாஷ் சந்திர போஸ் சொல்லலைன்னா நம்மளுக்கு நம்முடைய நாட்டினுடைய சுதந்திரத்தை நாம் மறந்தோம்னு அர்த்தம். அதாவது சுபாஷ் சந்திர போஸ் IAS படித்தாலும் கூட இந்த நாட்டிற்காக, அதாவது இந்திய இராணுவத்தை உருவாக்கி அதை சிங்கப்பூரில் அதை ட்ரையல் பண்ணது, அதை நினச்சி தான் வெள்ளைக்காரன் வெளியேறினானே தவிர, மற்றபடி அவன் அதாவது சுபாஷ் சந்திர போஸினுடைய அந்த வீர நெஞ்சத்தை பார்த்தது பிறகுதான் வெள்ளைக்காரர்களுக்கு அந்த பயமே வந்துச்சு. அந்த பயத்தை உருவாக்கிய நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக இந்த படத்தை பார்க்குற போதே பார்த்திங்கன்னா ஒரு நமக்கே மெய் சிலிர்க்குது. எவ்வளவோ விழாக்கள் நடத்துகிறாங்க. சிவா போன்றவர்கள் இருக்கிற காரணத்தினால தான் நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்றதை பல பேருக்கு நினைவுபடுத்தக்கூடிய நல்ல விழாவிலே நான் கலந்து கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். குறிப்பாக நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ நாள் போயிட்டுருக்கேன், வந்துக்கிட்டு இருக்கேன், பக்கத்தில் தான் வீடு இருக்குது. இந்த இதில் இப்போ தான் முதல்ல நான் நுழைகிறேன். உண்மையிலே சிவா போன்றவர்கள்லாம் இது மாதிரி ஒரு நல்ல மனசோடு இருக்கிறாங்கிறது, அதுவும் ரோட்டரி போன்ற ஒரு இயக்கத்துக்கெல்லாம் இது தெரியாமல் போயிட்டு, அதனால் இது மாதிரி சிவா போன்றவர்களெல்லாம் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு நல்ல விழாவிலே நான் அவரெல்லாம் அழைத்து பாராட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உண்மையிலேயே விரும்புகிறேன். குறிப்பாக இந்த தினத்தை கொண்டாடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு, நாட்டை நேசிப்போம், வீட்டை யோசிப்போம், ஏட்டை வாசிப்போம் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். எழுச்சியுரை ஆற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, ஐயா அவர்களின் கையால் திரு கோபால் அவர்களுக்கும் விஜய்